வழியா நம்ம மகேஷ் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. அன்பு நம்மள கொலை பண்ண ட்ரை பண்ணல. வேற யாரோ தான் நம்மள கொலை பண்ண ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம மகேஷ் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. இனிமே நம்ம அன்புவ வெளிய கொண்டு வரக்காண்டி கேஸ வாபஸ் வாங்க போறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு கூட தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம மகேஷ் சார்ட்ட நம்ம ஆனந்தி வந்து பேசணும். அன்பு வந்து கொலைகாரன் கிடையாது. உங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணவே இல்ல அப்படிங்கிறத பேசி புரிய வைக்கணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க நம்ம ஆனந்தி. ஆனா அந்த சமயம் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம மகேஷ கொலை பண்றக்காண்டி அரவிந்தோட அண்ணன் வந்திருப்பாரு. நம்ம ஆனந்தி வந்து மகேஷ் சார காப்பாத்தவும் செஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நம்ம அன்பு மகேஷ் சார காப்பாத்துன மாதிரி இப்ப நம்ம ஆனந்தியும் மகேஷ் சார காப்பாத்துறாங்க. அது மட்டும் இல்லாம மகேஷ் சார்ட்ட எடுத்துன்னு சொல்றாங்க. இவர் தான் உன்னை எங்களை கொலை பண்ண ட்ரை பண்றது. அன்புக்கு கிடையாது. ஏன் சார் நீங்க தேவையில்லாம அன்புவை தப்பா நினைச்சு அவர் மேல கேஸ் வேற கொடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கேஸை தயவு செய்து வாபஸ் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல போறாங்க. ஆனா மகேஷ் வந்து ஃபர்ஸ்ட் பிடிவாதமா இருக்க போறாரு. அதுக்கப்புறம் ஆனந்தி சொல்றது கேட்டு ஆனந்திக்காக அன்புவோட கேஸை வாபஸ் வாங்க நினைக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. இன்னொரு பக்கம் நம்ம அன்புவை கொலை பண்றதுக்கான நிறைய திட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அன்புக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.